வெல்கம் டு டூ ஆர்ஃபன். இன்றைக்கி நாம் பிடி சார் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹிப்பா பாதி நடிச்சிருக்காரு. மன்னிக்கணும், வள வள குல குலன்னு பேசியே கொண்டு எடுத்திருக்காரு. இப்போ மிச்சவங்களை எப்படி சூப்பராக நடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வழக்கமாக என்ன படத்தில் எப்படி நடிப்பாங்களோ அதை விட சுமாராக நடித்து வச்சுருக்காங்க. சரிப்பா, இந்த படத்தில் கதை பிரமாதமாக இருக்கா இல்லை ஸ்க்ரீன் பிளே பிரதமாக இருக்கான்னு கேட்டிங்க, அப்படிலாம் ஒரு மயிரும் கிடையாது. வழக்கமான ஹிப்பா பாதியோட இது இப்போ சுமாராக இருக்கிறதுல இல்லை ஓரளவுக்கு தப்பிக்குது, அவ்வளோதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டு. பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டெம்ப்ளேட்டு தான்: காமெடி, ஆக்ஷன், ரொமான்டிக், ஹாரர், கடைசியாக வந்து இந்த பொது விஷயம், அதாவது சமூக பிரச்சனையை பற்றி பேசி படம் எடுத்துட வேண்டியது. ஏன்னா நாங்கள் கருத்து சொல்லி வச்சுருக்கோமே, இதை பார்த்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கோம், ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்கோம், நீங்கள் இதை பற்றி பார்க்காம நீங்கள் கண்ட படத்தெல்லாம் பார்க்குறீங்க, நாங்கள் படத்தை பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிய வர முடிவாங்க. இதை பார்க்கும்போது எப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவில் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் போட்டு படமும் 2 மணி நேரம் எடுத்து அதை ஒழுங்காக சொல்லாமல் ஏதோ ஒரு பொட்டாம் பொதுவாக சொல்லி எடுத்துகிட்டு நம்ம மேலே ஒரு சொல்ல வேண்டியது அப்படி இப்படின்னு. சரிப்பா, இது படத்தில் ஏதோ காமெடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. சரிப்பா, இது ஒரு கமர்ஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியலாகவும் ரொம்ப சுமாராக இருக்குது. பொதுவாக வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படிங்கிற பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. சில படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் ஒழுங்காக எடுக்காமல் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கல, அதுதான் படம் இப்படி வந்துட்டு, இல்லைன்னா அப்படியே மட்டும் எல்லாத்தையும் நிமித்திடுவோம் படத்தை அப்படின்னு ஒரு சில டைரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேருக்கு ஆர்டிஸ்டே காணப்படுது. இந்த படத்தில் அப்படி ஏதாவது காணப்படுதுன்னா கூட ஒரு பாட்டாக ஒழுங்காக ஒரு போட்டிருக்கோம். இல்லை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு கதையாக இருக்குது. ஏன் சண்டை போடுறாருன்னு புரியல, ஏன் கத்துறாருன்னு புரியல, அந்த அம்மா ஏன் சாகுதுன்னு தெரியல. இதில் வேற நம்ம தங்கச்சி இருக்குன்னு சில பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்களாம். அதனால ஊரில் உள்ளவங்களாம் திட்டுறதுனால சோஷியல் மீடியாலாம் இதெல்லாம் வைரல் ஆகிடுது. அதனால இந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணி செத்து போடுதான். எதை ஊரில் இப்படி ஒரு கிறுக்குன்னு இருப்பானுங்களா இல்லைன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் இப்படி போட்டு போனதான் ஹராஸ்மெண்ட் ஆகிட்டு அப்படின்னு இந்த எந்த ஊரில் சொல்கிறாங்க என்னன்னு புரியல. அவன் தப்பு பண்ணவன அவனை தூக்கி தான் முட்டி தட்டி ஜெயிலில் வைப்பாங்க. இவங்க என்னடான்னா அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன லாஜிக் என்னன்னு புரியலை. இப்படி ஒரு ஊர் எந்த ஊரில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை இதெல்லாம் ஏதோ 80-70 வந்து படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்ன இப்போ இருக்கிற ஒரு மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பட்டி டிகிரி பார்த்து விட்டுருக்காங்க தவிர முழுக்க முழுக்க ஒரு பழைய ஸ்க்ரீன் பிளே, ஒரு பழைய டைலாக்கு, பழைய நடிப்பு அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வேறு இவருக்கு இதில் மியூசிக்கில் வந்து 25 படமா. இவர் என்ன பெருசாக மியூசிக் போட்டு கிழிச்சிட்டாருன்னு தெரியல. ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் தான் உருப்படியாக போட்டார் மியூசிக் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டக்குன்னு ஒரு ஆல்பம் நல்லா இருந்துச்சு. இவர் ஒழுங்காக ஆல்பம் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு, ஒழுங்காக தான் இருந்தார். எப்போ இந்த விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ் அந்த வருஷத்தில் இவர் வந்து நடிக்கணும்னு ஆசை வந்துட்டார் என்னன்னு தெரியல. படத்தில் மியூசிக்கும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது, காமெடியும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது, நடிப்பும் சுத்தமாக வர மாட்டேங்குது. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக படத்தில் இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காரு. இவர் எப்போ முழுசாக ஒரு நடிகராக மாறுவார், நம்ம இது வரைக்கும் எவ்வளோ உயிரோட இருக்க போகிறோன்னு தெரியல. இந்த கொடுமையில் வேறு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காரு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே தமிழ் சினிமா வந்து பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் அதை பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு குழி தோண்டி போச்சுறாங்க போது இந்த மாதிரிலாம் படம் எடுத்து. தயவு செஞ்சு கதை இல்லை அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்டில் கடன் வாங்கியாவது ஒழுங்காக படம் பண்ணுங்க. இந்த மாதிரி சமூக பிரச்சனை பேசுறது, ரொமான்டிக் பண்ணுறது, ஆர்டர் அப்படி பண்ணுறது சொல்லி எங்கள் உயிரை வாங்காதீங்க. இந்த அரண்மனை, பிடி சார் போன்ற படங்கள் வந்து மக்கள் உயிருக்கும் ஆபத்து, சமூகத்துக்கும் ஆபத்து. அந்த வகையில் இதை நீங்கள் ஒரு இடம் பார்க்கலாம். வேற ஒன்று சொல்கிறதுக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.